காயல்பட்டினத்தில் லக்கி ஸ்நாக்ஸ்ன்ற கடைக்கு வந்திருக்கேன். போட்டி இருக்கு. போட்டி என்ன ரேட்ல வாங்க? கட்லெட் ரவுண்ட் ஷேப்பாக இருக்கு வந்து 15 ரூபா. ஓகே. ரோல் வந்து 20 ரூபா. ரீசனபிளான ரேட்டு தான். நீங்கள் வச்சிருக்க இந்த ஹரீரா பால் வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு இருந்தேன். ஏன்னா அது பார்க்கவே அவ்வளோ அந்த பாதாம்லாம் போட்டு வச்சுருந்த முறுக்கு சாப்பிடுவீங்களா? அரிசி மாவில் பண்ண நான் மேலே போட்டிங்க சிக்கனும் உருளைக்கிழங்கு ப்ளஸ் அந்த மசாலா வந்து கிராம்பெல்லாம் நல்லா தெரியுது. அந்த மசாலா வந்து ரெண்டே சூப்பராக இருக்குது. ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டிலும் தமிழும் பார்த்து வந்திருப்பீங்க. ஆமாங்க, நம்ம காயல்பட்டினத்தில் இருக்கேன். காயல்பட்டினத்தில் லக்கி ஸ்நாக்ஸ்ன்ற கடைக்கு வந்திருக்கேன். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நோம்பு டைமில் என்னென்னலாம் கொடுப்பாங்களோ அந்த ஸ்பெஷலான ஐட்டம்னா இந்த கடையில் எப்பயுமே இருக்கும். வாங்க உள்ள என் கூட சேர்ந்து அப்படியே ஓனாயிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னெல்லாம் பண்ணுறாரு. ஸோ மக்கராக வந்தாங்கன்னா விட்டு வாங்கி தரேன். ஸோ வாங்க மக்களே, கம்மா. வணக்கண்ணா. நம்ம கடை நேம் என்ன? கடை எங்கண்ணா இருக்கு கரெக்டா? நம்ம கடை வந்து லக்கி ஸ்நாக்ஸ் காயல்பட்டினம் மெயின் ரோட்லேயே இருக்கு. ஓகே. எத்தனை வருஷமா நான் பண்ணிருக்கீங்க இதை? 16 வருஷம். நார்மலாக வந்து கறிக்கஞ்சி, ஹரீரா பால், சூப்பு, வேறு ஸ்நாக்ஸில் வந்து கட்லெட்டு, சிக்கன் கட்லெட்டு, ரோலு, சிக்கன் ரோலு, கறி சமோசா. கறிக்கஞ்சி எடுத்துக்கோங்கண்ணா. ரொம்ப திக்னஸாக இருக்கு. ஆமாம், நார்மலாக இல்லாமல் ரொம்ப இதாக இருக்கு. அழகாக இருக்கு. இது எப்படிண்ணா எல்லா டேஸுமே இருக்குமா உங்ககிட்ட? ஆமாம், இது வந்து எப்பவுமே ஒரே மாதிரி தான் டேஸ்ட்டு. இப்போ பார்த்தா நோம்பு டைம் ரொம்ப கூட்டமாக இருக்குல்ல உங்களுக்கு? நோம்பு டைமில் வந்து கஞ்சி போட மாட்டோம் பெரும்பாலும். பள்ளிவாசலில் வந்து இலவசமாக கொடுத்துருவோம். ஆமாம். ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் ஓடும். ஓகே. இது நான் பக்கத்தில் வெள்ளை கலர். இது வந்து ஸ்வீட். இது தேங்காய் பால்ல பண்ணுறது. பேர் என்னன்னா? இது ஹரீரா. ஹரியரா? ஹரீரா பால். ஹரியா பால். என்னென்ன போட்டிருப்பீங்க இதில்? வந்து தேங்காய் பால் வந்து நெய், பாதாம், ஓகே, நிறைய ஐட்டங்கள் சேரும். சரி. ஸ்பெஷல் ஐட்டம், சீக்ரெட் ஐட்டம்ஸ்லாம் நிறைய சேரும். ஸோ அது பண்ண நான் பக்கத்தில் அந்த இது வந்து சூப்பு, பீஃப் சூப். ஆமாம், பீஃப் சூப்பு. நார்மலாக இது வந்து 30 ரூபா. இது ஓகே. பவுல். இது வந்து 20 ரூபா. ஓகே. இது 20 தான். போட்டி இருக்கு. போட்டி என்ன ரேட்ல? அது வந்து 50 ரூபா ஆகுது. 50 ரூபா. கட்லெட் ஐட்டம்குள்ள சிக்கன் கட்லெட் ரவுண்ட் ஷேப்பாக இருக்கு வந்து 15 ரூபா. ஓகே. ரோல் வந்து 20 ரூபா. ரீசனபிளான ரேட்டு தான். ஹெவியெல்லாம் கிடையாது. டைமிங்னா? டைமிங் அதான் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணுவோம். ஓகே. நைட்டு 10:30. காயல்பட்டினத்தோட ஃபேமஸ் லக்கி ஸ்நாக்ஸ் இருக்குல்ல, அங்கே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன்னா உங்கள்கிட்ட இருக்க ஸ்பெஷலான கறிக்கஞ்சி. இதோ பாருங்கள், செம்ம திக்னஸுங்க கறிக்கஞ்சி. அவர் அந்த பால் ஒன்று வச்சுருக்காங்க. இது சில இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு செய்வாங்க. பார்க்கும்போதே சூப்பராக இருந்துச்சு. காயல்பட்டினத்தோட ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா வாடா, மஞ்சள் வாடா. இதோ பாருங்கள். ஸோ இதை நம்ம ஊரில் நம்ம சைடில் சென்னையெல்லாம் கிடைக்குமான்னு தெரியாது. சைட் லாலிபாப்பும் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், மேலே வந்து கிரிப்ஸ்னஸ் ரொம்ப ஓவராக தெரியுது. அந்த தொக்கு மாதிரி லாலிபாப் பண்ணி தருவாங்க, ஃப்ரை பண்ணி தருவாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ரையாக இருக்குது. ஸோ இந்த கடையில் இவங்க வச்சுருக்க இந்த ஹரீரா பால் வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு இருந்தேன். ஏன்னா அது பார்க்கவே அவ்வளோ அந்த பாதாம்லாம் போட்டு வச்சுருல. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதில் போட்டிருக்காங்க இந்த எசன்ஸ் ஏதோ ஊற்றிருக்காங்க போல், ரோஸ் எசன்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். அது இல்லாமல் ரவை போட்டிருக்காங்க. ப்ளஸ் அது பாதாம் தெரியுது நல்லா பீசஸாக. குடிக்க நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. தேங்காய் பால் எடுத்து பண்ணியிருக்காங்க. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரைன்னு சொல்லலாம் அந்த பால். ரெஸ்ட்டும் இருக்க வாடா, ஸ்பெஷல் வாடா இருக்குல்ல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். மஞ்சள் வாடா வாடா. முறுக்கு சாப்பிடுவீங்களா? அரிசி மாவில் பண்ண நான் மேலே போட்டிங்க. இல்லை, இது உள்ளே என்னென்ன வச்சுருக்காங்கன்னா மாசி இருக்குது. ப்ளஸ் இது இல்லாமல் வெங்காயம், தேங்காய் துருவி வச்சுருக்காங்க. டேஸ்ட் வைஸு நல்லா முருவலாக சாப்பிட சூப்பராக இருக்குது. கருப்பு முறுக்குன்னு ஒரு முறுக்கு சாப்பிட்ற ஃபீல். அந்த வார அரிசி மாவு தான் பண்ணுறாங்க. ஃபீல் சூப்பராக வச்சு கொடுக்குது. சிக்கன் ரோலு 20 ருபீஸ் பண்ணிட்டுருக்காங்க. உள்ளே பாருங்கள், இந்த ரோலில் மேலே நல்லா சாஃப்டாக அந்த பிரெட் க்ரம்ஸ் அந்த இதில் மாதிரி பண்ணியிருக்க இதுவும் உள்ளே வந்து நல்லா ஒரு ஸ்பைசினஸ் எடுத்து கொடுக்குது. சிக்கன் ரோலில் சாப்பிட்றதுக்கு உள்ளே அந்த சிக்கன் ஸ்டஃபிங்கோட உருளைக்கிழங்கெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. இது சிக்கன் கட்லெட் தான். இப்போ தெரியும் பாருங்கள் உங்களுக்கு அது உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கு. சிக்கனும் உருளைக்கிழங்கு ப்ளஸ் அந்த மசாலா வந்து கிராம்பெல்லாம் நல்லா தெரியுது. பீஃப் சம்சா வச்சுருக்காங்கல்ல, ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இங்க பாருங்க. உள்ள மசாலா லைட்டாக கொஞ்சம் ஆயிலாக இருக்குது. ஆனால் அந்த மசாலா வந்து இது கூடலாம் பிளெண்ட் ஆகி சூப்பராக இருக்குது. பீஃப் வந்து தெரியல, நல்லா இது பண்ணியிருக்காங்க, மேஷ் பண்ணியிருக்காங்க, சூப்பர். ஆனியன் சம்சா வந்து உங்களுக்கு நல்லா எடுத்துக்காங்க. இது அந்த ஆனியன்லாம் நல்லா இருக்கனால சூப்பருங்க. லாலிபப்பை வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், லாலிபப்பு கிரிப்ஸ்னஸை ஒரு ஸ்லைஸாக வச்சுட்டு ஆனியன் கொஞ்சம் வச்சு தராங்க லாலிபப் சாப்பிட. நல்லா சிக்கன் நல்லா உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. சிக்கன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ மேலே நல்லா கிரிப்ஸினஸோடு இருக்குது. டொமேட்டோ போட்டி வச்சுருக்காங்க. போட்டியை வாங்கியிருந்தேன், 50 rupeesன்னாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். போட்டி வேற லெவலுங்க. செம்ம சாஃப்டாக பஞ்சு போல இருக்குது. சாஃப்டாக சாப்பிட்டுனே இருக்கணும் போல இருக்குது, அந்தளவு டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்காங்க. அந்த உள்ள அந்த நம்ம போட்டி அந்த இந்த ஸ்மெல்லாம் வரும்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சூப்பராக உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களும் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம், அந்த லெவலில் ஒரு பர்ஃபெக்டாக ஃபுட் செஞ்சுருக்காங்க. அது மேலே போட்டுருக்க ஆனியனும் சாப்பிட இன்னும் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த போட்டி மெயின் என்னென்னா ஃப்ரெஷ்னஸ்ஸு ப்ளஸ் உங்களுக்கு அது லவ்வர் மாதிரி சவுச்சவெலாம் இல்லாமல் கரெக்டான பதத்தில் வெந்து சூப்பராக இருக்குது. இது வந்து ரொம்ப காரம்லாம் இல்லை, சாப்பிட்ற மாதிரி நார்மலாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க கறி கஞ்சி போயிடலாம். சூப்பராக இருக்குதுங்க கஞ்சி. அதில் கேத்த திக்னஸ்ஸு. இவங்க மோஸ்ட்லி இந்த நோம்பு டைமில் போட மாட்டாங்களா, முஸ்லிம்ஸ் ஏரியா தான் இந்த நோம்பு டைமில் போட மாட்டாங்களா, மசூதியில் கொடுக்கறனால. ஆனால் நீங்கள் நார்மல் டைமில் வந்தீங்கன்னா இது காம்பினேஷனு எப்பயுமே நம்ம சம்சா தான். கறிக்கு இந்த கஞ்சிக்கு வந்து சம்சாவை வந்து வச்சு இந்த கஞ்சியோடு வச்சு சாப்பிடும்போது தான் அந்த சம்சாவுக்கு ஒரு மரியாதைன்னுவாங்களே, அது மாதிரி சம்சாவோட கறி கஞ்சி வச்சு சாப்பிடணும். கஞ்சியோட சம்சா வச்சு சாப்பிட முடியுமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கடையோட லொக்கேஷன் எல்லாமே கீழே மேப் பண்ணுறது. சாப்பிட்டு வரைக்கும் எல்லா ஃபுட்டும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த சைடில் வந்தீங்கன்னா காயல்பட்டினம் சைடு திருச்செந்தூர் சைடெலாம் வந்தீங்கன்னா காயல்பட்டினம் பீச்சை விசிட் பண்ணும்போது லக்கி ஸ்நாக்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. சின்ன பசங்க வந்து பெரியவங்களும் எல்லாமே சாப்பிட்றதா வச்சுருக்காங்க. ரொம்ப ஸ்பைஸாக அந்த மாதிரிலாம் இருக்கும்லாம் எதிர்பார்த்தேன் ஸ்நாக்ஸுன்னும் போது. ஆனால் எல்லாமே மைல்டாக என்னென்ன டேஸ்ட் கொடுக்குமோ எல்லாமே பக்கவாக இருக்குது. என்னோடய ஃபஸ்ட்டு சஜஷன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹரியாலி பால். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாலிபாப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கட்லெட் எல்லாமே ஒரு யூஸ்வலாக இருக்குது. இங்கே வந்தாலே வாடா வந்து ஒரு மஸ்ட் ட்ரைன்னு சொல்லலாம். காயல்பேட்டை வந்தீங்கன்னா ஸோ அது இந்த கடையிலையும் கிடைக்குது. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாங்க. நான் உங்களை ஐடியா பண்ணி டாட்டா பை பை.